சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் பூசணிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா சாம்பல் பூசணி வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு அதை தோல் செதுக்கிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் வந்து மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி சூடான உடனே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். கடுகெல்லாம் இப்போ போடலை, அது லாஸ்ட்டில் தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளி லைட்டாக வதக்கிட்டு நம்ம காயை வந்து அதில் போட்டு நல்லா வதக்கி பிரட்டி விட்டுக்கிடலாம். அது நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மறுபடி மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விட்டு மூடி வச்சுட்டு நல்லா வேக விட்டுருவோம். அதுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிப்பி கேரளா சமையல். இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து நான் ஒரு பிடி அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கருவாடு வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பிடி அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா கழுகி எடுத்துக்கிடலாம். அது ஊறட்டும் ஒரு பக்கம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா காயை நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா பிரட்டி விட்டுட்டு மறுபடி மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சிடலாம். காய் வந்து நல்லா வேகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற போட்டு அதை நம்ம பிசைஞ்சு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தக்காளி போட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம். இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு. இதில் தண்ணி ஊற்றுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த காயில் நல்லா தண்ணி இருக்கும். அந்த நீர் சத்துலேயே வந்து காய் வந்து நல்லா வெந்துடும். அடியெல்லாம் பிடிக்காது. நல்லா வேகட்டும். மூடி வச்சாச்சு. அது வெந்ததுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இதை சுடு தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மறுபடி அதை பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு காய். பார்த்திங்கன்னா இதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா பிரட்டி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விடலாம். பிரட்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி அந்த புளி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கருவாடு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இப்போவே அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணி ஊற்றி 4-5 தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுகி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் மணல் அதிகமாக இருக்கும். அதனால் அதை நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா சுத்தமாக கழுகியாச்சு. நம்ம இப்போ இது கூடவே வந்து கருவாடும் போட்டு விட்டுட்டோன்னா நல்லா அந்த காய் கூட மசால் கூட சேர்ந்து வேகும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது அது நம்ம மூடி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு நினைக்கிறவங்க ஒரு 10 அளவுக்கு, அதாவது 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவி நல்லா நைஸாக அரைச்சி இதில் ஊற்றினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது சும்மா தேங்காய் ஊற்றாமல் தொக்கு மாதிரி வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி தேங்காய் போடாமல் வைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ உப்பு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இது கூடவே நல்லா கருவேப்பிலை இருந்துச்சுன்னா 2 தண்டு கருவேப்பிலை உருவி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். வெந்தது மசாலெல்லாம் கொதித்து கருவாடெல்லாம் நல்லா வெந்து கட்டி ஆயிரும். அந்த டைமில் நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் வற்றி வரணும். இந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் ஊற்றின எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இதுவே போதும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இதை அப்படியே வச்சு மண்சட்டினால் நம்ம இறக்கி வச்சோன்னா அதுவும் சீக்கிரமாக கட்டி ஆயிரும். இப்போது நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்காக கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு
கடுகு போட்டு 2-3 பல் பூண்டு வந்து இடித்து போட்டிருக்கேன் வாசனைக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 4-5 சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டு ஒரு வரமிளகா வந்து கிள்ளி போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஊற்றி கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இது கூடவே கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது சூப்பராக இருக்குங்க, சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செய்கிற வேலை தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.